வணக்கம். இது யமஹா வண்டி. இதில் என்ன பிரச்சனைனா கார்பரேட்டர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ கார்பரேட்டர் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னாக்க கார்பரேட் புது கார்பரேட்டர் எவ்வளோன்னு கேட்டேன். 4000 ரூபா சொன்னாங்க. 4000 சில்லற வரும்னு சொன்னாங்க ஒரிஜினலு. இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறேன்னாக்க இந்த ஹோண்டா செயின் வண்டி, இந்த பஜாஜில் சிடி எக்ஸ் 110 அந்த வண்டிகளுக்கு ஏற்கனவே 2 வண்டி கார்பரேட்டர் கம்ப்ளைண்ட்டாக வந்துச்சு. இந்த வண்டியில் ஸ்பெண்டர் கூடிய ஏர்ஸ் ஓரிங் ஒரிஜினல் எவ்வளோனா 58 ரூபா ஒரிஜினலு. இந்த தெடி பார்த்தீங்களா, அந்த கருப்பா அந்த ஓரிங்க அந்த வாசர் தான் எடுத்து இந்த நீடியில் அதுக்கு போட்ட மாதிரியே போட்டு மாட்ட போகிறேன். இதுக்கு மாட்ட போனால் இது ஒரு முயற்சி. அதாவது கார்பரேட் வந்து 4300 என்னமோ சொல்கிறா ஒரிஜினலு. இது மாற்றி உடனே ரிசல்ட் தெரியாது, கஸ்டமர் ஓட விட்டு தான் பதில் என்னன்னு தெரியும். இப்போ இது ஏன் அதுக்கு ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன்னாக்கு, இதே மாடல் தான் ஹோண்டா செயின், பஜாஜ் சிடி எக்ஸ் 110க்கு இதே அமைப்பு தான். இந்த கார்பரேட் அந்த சேம் தான், கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். ஆனால் அந்த ஓரிங் மாற்ற மெத்தடும் ஒரே சேம் தான். அதனால தான் இந்த வீடியோ போகிறேன். இதே மாதிரி உங்கள் வண்டி ஹோண்டா செயின் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது ஹோண்டா செயினுக்கு ஓகே செட் ஆகிடும். கார்பரேட் மாற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்கனாக்க இந்த முறையை ட்ரை பண்ணுங்கள், செட் ஆகும். அதுதான் பஜாஜ் 110 எக்ஸுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி தான் கரெக்ட் ஆகணும். இதே அமைப்பு தான், வண்டி நேம் தான் வேறு, வேலைப்பாடு எல்லாம் ஒன்று தான். அதில் உள்ள என்ன இருக்குது, உள்ள அப்படியே கரெக்ட் பண்ணுவோம். உள்ள அதே மாதிரி தான் செயினுக்கு இதே மாதிரி தான் கொடுத்துப்பா. பூ ஸ்டாரு நான் வரேன். இந்த மாதிரி ஸ்டார் வச்சு கட்டிக்கணும். உள்ள நீடியில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி இந்த வரேன் கையில் எடுத்துக்க. ஸ்டார் இருக்கா, இந்த மாதிரி நீல ஸ்டார் வச்சு அந்த நீடியில் உள்ள நீடியில் கட்டணும். இந்த லாக் வாசர்னா இருக்குங்க. ஆமாம், முதல்ல இதிலே வச்சு நான் கலெக்டராக பாருங்க. அதாவது ஒரு கையில் வேலை ஆக்கிற சிரமம் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி லூஸ் ஆகிடுச்சு. அந்த இதை எடுத்துட்டேன். இதில் எப்படி வாசர் நீடில் போட்டு மாட்டுறேன் மட்டும் பாருங்கள். இதில் இந்த இருக்குலாம் அது பூ வாசர், இப்போ இருக்க லாக் வாசர், இது கலட்டையிலே மாட்டலையும் பார்த்து கழட்டி பார்த்து மாட்டணும். ஏன்னா வந்து இது வந்து பிளாஸ்டிக்கு. கலட்டிட்டேன், கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணும். புதுசு ஆயிடுச்சு. இருந்தாலும் இதே மெத்தட் தான் ஹோண்டா செயின். அதனால தான் இந்த வீடியோ மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் கழட்டிட்டேன்னா அதில் ஸ்ப்ரிங்குனா வரும். ஆமாம், மேலே இருக்கும் ஸ்லிப் ஆகாமல் நல்லா போட்டு எப்படின்னாக்க இப்படி இருக்கும். ப்ரெஸ் பண்ணி இப்படி திரும்பிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதனால் மாட்டையில் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இது பிளாஸ்டிக்கு பொறுமையாக தான் கழட்டணும். இப்போ இந்த நீடியில் தான் போட்டு மாட்ட போகிறோம். இந்த வர ஓரிங் வாசர் எடுத்துங்க. ஆமாம், ஏன்னா கார்பரேட் 4000 ரூபா, ஹோண்டா செயினுக்குன்னா 8000 ரூபா வருது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்பரேட் மாற்றுறேன்னா மாற்றுங்க. 2 வண்டிக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன், எந்த ப்ராப்ளம் இல்லை. அதே மெத்தடில் இந்த வண்டிக்கு நான் யமஹாக்கு ட்ரை பண்ணுறேன். ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமர் என்னன்னு சொன்னாங்க பார்த்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ பதிவு நான் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஓரிங் எடுத்துக்கேன். நல்ல ஓரிங்கி வாசர் எடுத்து போட்ட மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக சேருது. ஒரிஜினல் வாங்க. ஸ்ப்ளெண்டருக்குள்ளது 58 ரூபா வரும். ஸ்ப்ளெண்டர் ப்ரோக்குனா 78 ரூபா வரும். அதை வாங்கிறாங்க. ஸ்ப்ளெண்டருக்குள்ளே போது அந்த ஓரிங் வாசர் எடுத்து போட்டோன்னா அந்த இதில் உள்ளது. ஆமாம், இப்போ நான் திருப்பி பழைய மாதிரி போட்டு மாட்ட போகிறேன். மாற்ற கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கேன். ஒரு கையில் மாட்ட முடியாது, 2 கையை பிடிச்சி தான் மாட்டேனேன். என்ன செய்யணும், இதை பழைய மாதிரி உள்ளே போட்டுடணும். நல்லா தெரியுங்க. உள்ளே போட்டுட்டு இதை மேலே போட்டு இந்த இடத்துல லைட்டாக அந்த ஓரத்தில் கூட கிரிஸ் வச்சுக்கிறோங்க இந்த பிளாஸ்டிக்கில். ஏன்னா அப்போ சடனாக லாக் ஆகும். ஆமாம், கார்பரேட்டர் மாற்றணும் கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னா இதை ட்ரை காசு இல்லை. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வேலை ஆக்கையில் அவ்வளோவா இது திருப்தி கிடையாது. இருந்தாலும் கஸ்டமர் எங்கிட்ட இப்போதைக்கு பைசா இல்லை, முடிஞ்சளவு பண்ணி கொடுங்க மாதிரி சொல்லவும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இதனால் ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்காண்டி சும்மா சொல்கிறதுக்காண்டி நம்ம செய்கிறது கிடையாது. ஹோண்டா செயின், பஜாஜ் சிடி 110 எக்ஸுக்கு கார்பரேட்லாம் போச்சுன்னா இந்த மாதிரி ஓரிங் போட்டு மாட்டுங்க. நான் மாட்டியிருக்கேன். வண்டி இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. அதனால உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். அது முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் இதில் உள்ளே போட்டு தான் லாக் பண்ணணும். அது ஒருத்த கையில் செய்ய முடியாது. முயற்சி பண்ணுறேன் கேமராவில் தெரியிறப்ப செய்கிறது.